அறிவிப்புகள். வருகிறதான சனிக்கிழமை 23ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பெரியவர்கள் கீத ஆராதனை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் குடும்பங்களாக நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்பாக அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பண்டிகை நாட்கள் இதுதான் நம்ம வருஷத்தில் ஒருக்கா 2 தடவை எல்லாம் சேர்ந்து கொண்டாடுகிறதான நாட்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாட்கள். கொண்டாட்டம்னா ரொம்ப பெருசாக இல்லைங்க, ஒன்றும் ரொம்ப பெருசாக காட்டலை. அதனால் எல்லாரும் சேர்ந்து வருகிறதான நாட்களாக இருக்கிறபடினால ஒரு ஐக்கியத்துக்காக செய்யப்படுகிறது. ஆகவே இந்த பெரியவர்கள் நடைபெறுகிறதான கீத ஆராதனை, அது மட்டுமல்ல இந்த மியூசிக் போட்டி இதெல்லாம் நடைபெறும். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அதற்காக கடந்து வரும்படி உங்களை அன்பாக கேட்குறேன். 24ஆம் தேதி வருகிறதான ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை எப்போதும் போல் 9 மணிக்கு ஒரே ஆராதனையாக நடைபெறும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் காலை ஆராதனைக்கும் நீங்கள் கடந்து வர உங்களை அன்பாக கேட்குறேன். சாயங்காலம் மீண்டுமாக 6 மணிக்கு நமக்கு பிள்ளைகளுடைய ப்ரோக்ராம் நடைபெறும். அந்த ப்ரோக்ராம்லேயும் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் குடும்பங்களாக கடந்து வந்து பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க உங்களை அன்பாக கேட்குறேன். திங்கட்கிழமை காலையில் 9 மணியிலேருந்து நமக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை நடைபெறும். ஆகவே அந்த கிறிஸ்மஸ் ஆராதனையிலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்பாக கேட்குறேன். கிறிஸ்மஸ் அன்றைக்கு ஆராதனை முடிந்த பின்பு ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இவைகளை நினைவில் வைத்து நீங்கள் கடந்து வர உங்களை அன்பாக கேட்குறேன். தேவைகள் நிறைய உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுத்து உதவி செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்பாக கேட்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.